இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யோட ஃபேமிலி வந்து வந்துட்டு போனாங்கல்ல. அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யோட ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு போனது, ஜாக்லின் கூட சண்டை போடாத, ஜாக்லின் பற்றி பின்னாடி பேசாத, எதுவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஜாக்லினை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. எப்பா சாமி நீ வா என்கிட்ட வந்து உட்காரு, பின்னாடி தானே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி பின்னாடி என்ன தான் பேசுனேன்னு தெரியல, சும்மா நார்மலாக பேசுனது வந்து எல்லாருமே பின்னாடி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நீ வந்து உட்காரு, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா பின்னாடி நிறைய ஜாக்லின் பற்றி பேசினாங்க. பட் அது அவங்களுக்கு பெருசாக தெரில போல். பட் வெளியேருந்து பார்க்குறதுக்கு என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினை கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க தரப்பு என்ன அப்படின்னா, நான் நடக்கிறத தானே சொல்கிறேன், நான் நடக்காததை சொல்லி, அதுவும் நான் யார்ட்டையும் போய் வெளியெல்லாம் வந்து சொல்லலை, விஷால்கிட்ட சொன்னேன், ஜெஃப்ரிகிட்ட சொன்னேன், அவ்வளோதான், ரயான்கிட்ட சொன்னேன், மற்றபடி வேறு யார்ட்டையும் வந்து நான் தப்பாலாம் வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்கிட்டே சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அடுத்த வாரம் இருப்பனோ இல்லையோன்னு தெரியாது, நான் இந்த வீட்டை விட்டு கூட வந்து போயிடலாம், ஆனால் நான் இருக்கிற வரையும் நீ என்கிட்ட தயவு செஞ்சு உனக்கு என்ன தோணுனாலும் வந்து என்கிட்ட டைரெக்டாக சொல்லு. ஏன்னா இப்போது மற்றவங்க சொல்லி இந்த மாதிரி நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லி என்கிட்ட அந்த ஒரு நியூஸ் வரும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீ அதனால் என்ன தோணுனாலும் வந்து என்கிட்ட டேரெக்டாகவே வந்து சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஜாக்லின் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் வந்து சௌந்தர்யம் இருந்துட்டு நான் நடக்காதது ஒன்றும் சொல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டில் இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் பார்க்கும்போது அவங்க சௌந்தர்யா வந்து இன்னும் அவங்க வீட்டில் சொல்லும் போது பயங்கரமாக ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவான மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ அவங்க ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டில் தான் இருக்கிற மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் எண்ட் ஆனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஜாக்லினும் வந்து பெருசாக அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கிளாஷ் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.